Alright. லூக்கா 15ஆம் அதிகாரம் கவனித்துக் கொள்ளுங்கள். Luke chapter 15. The title for today's sermon, இன்றைக்கு sermonோட தலைப்பு வந்து க்ளோஸ் பட் நாட் இன்சைட். க்ளோஸ் பட் நாட் இன்சைட் என்று சொல்லி ஒரு தலைப்பில் நம்ம பேச போகின்றோம். Alright. கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Some of you may know, நான் இப்பொழுது என்னோட செமினரி படிப்பில் நான் படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் டூயிங் மை தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் இன் STM சிரம்பன். அப்போ STM சிரம்பனில் 3 வருஷம் படித்து முடிக்கணும். அப்போ இந்த 3 வருஷம் நான் படித்து இந்த வருஷம் நான் முடிக்க போகிறேன். அப்போ when I'm studying in seminary, we are so used to a routine. ஒரு ரூட்டீனுக்கு நம்ம யூஸ்ட் ஆகிட்டோம். என்ன மாதிரி ஒரு ரூட்டீன் பார்த்தீங்கன்னாக்கா, மண்டே வந்து நம்மளுக்கு ஆஃப் டே. அவ்வப்பொழுது தான் நம்மளுக்கு மண்டே வந்து கிளாஸ் இருக்கும் அல்லது சில மீட்டிங் இருக்கும். டியூஸ்டே டு ஃப்ரைடே இஸ் அவர் கிளாஸஸ். டியூஸ்டே டு ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு செப்பல் சர்வீசஸ் இருக்கும். ஒரு வாரத்தில் 3 செப்பல் சர்வீஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் எக்ஸ்கோ என்ன செய்வாங்க, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போய் பங்கு பெறுவோம். அப்போ டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, த மோஸ்ட் பிஸியஸ்ட் டே ஃபார் செமினியரன் ஸ்டூடெண்ட் இன் STM will be on a Thursday. தேர்ஸ்டே தான் மிக பிஸியாக இருக்கும். ஏன் பிஸியாக இருக்கும்னாக்கா, தேர்ஸ்டே காலையில் 8லேருந்து 11 மணிக்கு வரைக்கும் ஒரு கிளாஸ் நடக்கும். 8 to 11, 8லேருந்து 11 மணிக்கு. அப்போ 11:05 11 o'clock கிளாஸ் முடிஞ்சு 11:15 வந்து செப்பல் நடைபெறும். செப்பல் வந்து ஃப்ரம் 11:15, செப்பல்னா ஒரு சர்வீஸ் மாதிரி, ஓகே, ஒரு சர்வீஸ் 11:15லேருந்து 1 o'clock வரைக்கும் செப்பல் சர்வீஸ் நடைபெறும். அதில் நம்ம எப்படி சர்வீஸில் நம்ம பங்கு பெறுறோமோ அதே மாதிரி தான் செப்பல் சர்வீஸும் நடக்கும். ஸோ வி ஜாயின் செப்பல் சர்வீஸ் ஃப்ரம் 11:15 to 1. 1 to 2 வந்து கம்யூனிட்டி லன்ச் என்று சொல்லி லன்ச் இருக்கும். வாட் இஸ் கம்யூனிட்டி லன்ச்? கம்யூனிட்டி லன்ச்னா all the students, all the lecturers, all the office staffs will have lunch together. நம்மளோட கேன்டீனில் ஒன்றா நம்ம லன்ச் சாப்பிடுவோம். அப்போ 2 மணிக்கு 1 to 2 முடிந்த கையோட 2 to 5 ரெண்டாவது கிளாஸ் நடைபெறும். 3 hours கிளாஸ் 2 to 5. 2 to 5 முடிந்த கையோட சில சமயத்தில் ஃப்ரைடேயும் செப்பல் சர்வீஸ் இருக்கும். அப்போ ஃப்ரைடே செப்பல் சர்வீஸ்க்கு வர்ஷிப் ப்ராக்டிஸ்லாம் 5 to 6 நடைபெறும். If you are not involved in the worship chapel service, then we will go for sports. பேட்மிண்டனுக்கு போவோம். அப்போ பேட்மிண்டனுக்கு போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வர்றதுக்கு, பேட்மிண்டன் முடிக்கிறதுக்கு ஒரு 8:30 மணிக்கு 8:30 9:30 ஆயிரும். And then we will come, we will have our dinner எடுத்து திரும்பி நம்ம STM ஹாஸ்டலுக்குள்ளார வர்றதுக்கு ஒரு 10:30 11 ஆயிரும். Hallelujah. So the full day is planned. தேர்ஸ்டே தான் மிக பிஸியஸ்டான டே ஒரு யூத்துக்கு, ஒரு செமினரியனுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு when all of this was going on, நான் எல்லாமே முடிந்த கையோட யூஸ்வலி ராத்திரி வந்து நான் ஒரு டியூன் டவுன் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்வேனாக்கா, நான் வேதத்தை வாசிச்சுட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு ஜேர்னலில் நான் எழுதுவேன் என்ன நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன்ட்டு இன்னைக்கு. அப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது it came to a point where I just paused. So sorry that I'm coughing, right? I'm having dry cough. அவ்வப்பொழுது நான் இருமிக்கிட்டு இருப்பேன். So just forgive me for that. I was writing in my journal. என் ஜேர்னலில் நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் பாஸ் பண்ணேன். I realized something strange in my journal. நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான இது நான் பார்த்தேன். என்ன பார்த்தேனாக்கா, நான் என்ன எழுதிக்கிட்டே இருந்தேனாக்கா, I prepared for chapel, I helped with this, I showed up for that. செப்பலுக்கு நான் செப்பல் சர்வீஸ் ஆயத்தம் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நான் இவனை போயிட்டு இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். லெக்சரருக்கு அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நான் இதுக்கு போயிட்டு நான் ஈடு பண்ணேன். எல்லாமே எழுதிக்கிட்டு இருக்கும்போது லைன் ஆஃப்டர் லைன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது everything was to do about activities that I went through in that day. And I stopped writing and I started staring at my journal. என் ஜேர்னலை வந்து நான் ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். And I remembered something. இப்போ என் ஜேர்னலு எவனோ
என் ஜேர்னலை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா, what will they think about me? What will they think about me? Would they think of me as someone who knows God, or will they think of me of someone who works for God? என் ஜேர்னலை படிக்கும் போது அவங்க ஒரு ஆள் என் ஜேர்னல் எடுத்து படிக்கும் போது will they really think நான் உண்மையிலே ஆண்டவருக்கு நான் சேவை செய்கிறேனா, அல்லது நான் ஆண்டவருக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேனான்ட்டு. I started to realize this. And that question stayed with me for quite some time. It stayed with me for quite some time. Because நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா, ஒரு எக்ஸசைஸ் புக் நீங்கள் எடுத்து ஸ்டூடெண்ட் கையில் கொடுத்தீங்கன்னாக்கா, ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா, எவ்ரிடே இங்கிலீஷ் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எவ்ரிடே கிளாஸ் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜில் எழுதி வருவாங்க. அந்த பேஜ் முடியுதோ இல்லையோ மறுநாளைக்கு என்ன செய்வாங்க, புது பேஜுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி நம்ம செய்யும் போது when we do journal entry for God, சில சமயத்தில் நம்ம நிறைய எழுதுவோம். புக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சீனியர் பாஸ்டரோட சர்மன் புக்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேஸ் விடாமல் சைட்லலாம் சைட் யூஸ்வலி ஸ்பேஸிங் இருக்கும்ல, கீழெல்லாம் ஸ்பேஸிங் இருக்கும், எல்லாம் விடாமல் நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாரு நம்ம பாஸ்டர். இட்ஸ் ஈஸி டு ஃபில் த பேஜஸ் வித் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி when you are writing a journal. But we may still be able to lack intimacy with God. என் ஜேர்னல் ஃபுல்லாக தான் இருந்துச்சு, பட் மை இன்டிமசி வித் காட் வாஸ் லேக்கிங். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, என் அம்மா பின்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் ஒரு ரகசியம் நான் சொல்ல போகிறேன். என்ன ஒரு ரகசியம்னாக்கா, நம்மளோட போதகரோட சர்மன் நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா, நம்மளோட போதகர் எப்போதும் சர்மன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ஒரு காரியம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்நேரம் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும், வர்ஷிப் டீம் யார், வர்ஷிப் டீம் இங்கே தான் 3 பேர் தான் உட்காந்துருக்கீங்க. வர்ஷிப் டீம் கேதரிங்கில் இப்போ சாரி நாட் வர்ஷிப், என் தகப்பனோட பர்த்டே கேதரிங்க்கு என் அண்ணி வந்து ஒரு கேம் செஞ்சாங்க. அந்த கேமில் வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு. பாஸ்டர் ராபர்ட் எப்போதும் சர்மன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு என்ன சொல்லி ஆரம்பிப்பாருன்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்லி ஆரம்பிப்பார் நம்மளோட போதகர்? சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். what you said? Kesa, you say something? Oh, Rinisha. அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இங்கே ஆண்டி சொல்லுங்கள். பைபிள், ஸ்கேல், பென், நோட் புக். கரெக்டா ஆர்டர்? ஓ, நாட் கரெக்ட். பைபிள், பென், ஸ்கேல், நோட் புக். எப்போதும் நம்மளோட போதகரை பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பைபிள், பென், ஸ்கேல், நோட் புக் இருக்கணும்னு சொல்லுவார். அப்போ நான் ஒரு சிறிய பையனாக இருக்கும்போது என் தாய் எப்போதும் சொல்லுவாங்க, நம்ம 3 பேர், அப்போ தங்கச்சி ஒன்றும் வரல. என் தாய் வந்து நான் என் அண்ணனுக்கு எனக்கு என் தம்பிக்கு எப்போதும் சொல்லுவாங்க, டேய் சர்ச்சுக்கு போகும்போது அவங்க புக்கு எடுத்து போன்ட்டு. அப்போ நான் சர்மன் டைமில் வந்து எழுத ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த சிறிய வயசில் என்ன எழுதணுன்ட்டு எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு ரைட். அப்போ போதகர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன செய்வேனாக்கா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே. போதகர் வந்து இப்போ வசனத்தை படிக்க சொல்கிறார். லூக்கா 14வது அதிகாரம் வசனம் 25. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆங்கில வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லியூக் சாப்டர் 14 verses 25, அதுக்கு மேலே என்ன ஒரு தலைப்பு போட்டிருக்கோம், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்று சொல்லி. ரைட். ஸோ ஒரு 3-4 வசனம் போதகர் சொல்கிறாருன்னா நான் என்ன செய்வேனாக்கா, என் புக்கில் வந்து நம்பர் 1 வெனஸ்டே சர்வீஸ் டேட்டு போட்டு நம்பர் 1 லூக் 14 verses 25 ஒரு டேஷ் போட்டு த காஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப்னு போட்டுருவேன். ஆனால் போதகர் அந்த டைமில் அது பேசியிருக்க மாட்டார். ஆனால் நான் சும்மா அந்த தலைப்பு எடுத்து போட்டுருவேன். நம்பர் 2 2வது வசனம் சொல்கிறாரு, கொலோசியர் 4வது அதிகாரம் வசனம் 18 சொல்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் கொலோசியர் 4வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா தலைப்பில் அங்கே ஆங்கில வேதத்தில் தலைப்பில் என்ன போட்டிருக்கோம்னாக்கா ஃபைனல் க்ரீட்டிங்ஸ் என்று போட்டிருக்கோம். ரைட். அப்போ நான் அது போடுவேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச். அது சும்மா அந்த வசனத்துக்கு பக்கத்தில் ஒரு டேஷ் போட்டு ஃபைனல் க்ரீட்டிங்ஸ்ன்ட்டு நான் போட்டுருவேன். அப்புறம் என்ன செய்வேனாக்கா, வீட்டுக்கு போயிட்டோன்னே
தாய் வந்து கேட்பாங்க, அப்னர், ஃபெலிக்ஸ், ஏட்ரல் வாங்க, புக்கே எடுத்து வாங்க, வந்து உட்காருங்க, சொல்லுங்கள் இப்போ இன்னைக்கு பாஸ்டர் சபையில் என்ன பேசினார் கேட்பாங்க. அப்போ நான் என்ன செய்வேனாக்கா, நான் வந்து செர்மனை கேட்கல, வெறும் வசனத்தை எழுதிட்டு அந்த டைட்டில் தான் எழுதியிருக்கேன். அப்போ நான் என்ன செய்வேனாக்கா, பட்டுண்டு புக்கு திறந்து போதுகர் வந்து லூக்கா 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் கோர்ஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப் பற்றி பேசினார். அதுக்கப்புறம் கொலோசியர் 4வது அதிகாரத்தில் என்னமோ பார்த்த போது ஐ ஃபர்காட், அது பற்றி பேசினார், இது பற்றி பேசினாருன்னு சொல்லுவேன். அம்மா உடனே இம்ப்ரெஸ் பண்ணி வெரி குட்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ யூ சி ஐ ஃபூல்ட் மை மாம் அட் தட் டைம், ரைட். ஆனால் இன்றைக்கி தான் என் அம்மாவுக்கு தெரியும் நான் அப்படி செஞ்சேன்ட்டு, ரைட். ஐ ஃபூல்ட் மை மாம். ஏன் அங்கே ஒரு புக் இருக்குது, புக்கு ஃபில் பண்ணுறதுக்கு நான் சும்மா எழுதி போட்டேன். அப்போ என் ஜேர்னல் என்ட்ரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நான் யோசித்தேன், இஃப் அட் ஆல் என் ஜேர்னல் என்ட்ரி என்னோட சபையோட வாலிபன் யூத், அது என் சபையோட சர்ச் மெம்பர், ஒரு சர்ச் மெம்பர் இந்த புக்கை எடுத்து படிக்கும் போது என்னத்தை யோசிப்பாங்க? Will they think that I'm working for God, or will they think that I am serving God? To be honest, என் ஜேர்னல் என்ட்ரியில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சு என் ஜேர்னல் என்ட்ரி? It looked like I was working for God. Amen. It looked like I was working for God. வாருங்கள் இப்போ வேதத்தை கவனிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 11லிருந்து 32. ஆல்ரைட், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 11லிருந்து 32 என்று நம்ம சொன்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எவ்ரி ஒன் வில் நோ. ப்ராடிகல் சன் என்று சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும் என்ன இந்த வசனம் சொல்லுதுன்ட்டு. பட் ஐ வாண்ட் டு see a few little different things today. நான் அந்த சிறிய பையன் பற்றி நான் பேச போகிறது கிடையாது. பட் I'm going to talk about someone else. Before I start, I will just run through what the verses talks about. 11லிருந்து 24லிருந்து என்ன நடக்குதுனாக்கா, ஆண்டவர் வந்து இப்போ ஒரு ஓமையை சொல்கிறாரு. இந்த ஓமையில் 3 பேர் இருக்காங்க. ஃபாதர், மொதல் பையன், 2வது பையன். ஆல்ரைட், அப்போ இந்த தகப்பன் அந்த காலத்தோட கஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷன்ஸை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பார்த்தோன்னாக்கா, ஒரு நம்மளோட தாய் தகப்பன் ஏற்கு போகிற காலத்தில், ரைட், when they are going to pass away, அப்போ தான் என்ன பற்றி பேசுவோம் சொல்லுங்கள், பார்ப்போம். என்ன பற்றி பேசுவோம்? ஐயோ தப்பு கிடையாது, சொல்லுங்கள், என்னத்தை பற்றி பேசுவோம்? தாய் தகப்பனுக்கு எத்தனை வீடு எத்தனை சொத்துலாம் இருந்துச்சுன்ட்டு நம்ம பிரித்து பேசுவோம். த சில்ட்ரன் will get fair share. தாய் தகப்பன் ஒரு வில் எழுதி போடலனாக்கா அப்போ த சில்ட்ரன் will talk about getting the fair share. அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்? தாய் தகப்பன் இறக்க போகிற டைமில் தான் நம்ம அது செய்வோம். அப்போ அந்த காலத்துலேயும் அந்த ட்ரெடிஷன் அப்படி தான் இருந்துச்சு. தாய் தகப்பன் இறக்க போகிற டைமில் தான் என்ன செய்வாங்க? அவங்களோட சொத்து பற்றி பேசுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வசனம் 11லிருந்து 24 வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். என்ன ஆகுதுனாக்கா, இப்போ அந்த சிறிய பையன் என்ன செய்கிறாருனாக்கா, ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ வெல்த்தி மேன். அவரோட தகப்பன் யார்? ஒரு வெல்த்தியான ஒரு மேன். அப்போ அவரோட தகப்பனுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அவரோட தகப்பனுக்கு வந்து நிறையா வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அவரோட தகப்பனுக்கு வந்து பெரிய பெரிய நிலம் வச்சுருந்தார். டெண்டிங் ஃப்ளாக்ஸ், டூயிங் ஃபார்மிங் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரோட தகப்பன். அப்போ அவர் தகப்பன் நல்லா இருக்கும் போதே என்ன செய்கிறாருனாக்கா, இந்த சிறிய பையன் தகப்பன் கிட்ட போயிட்டு என்னோட பங்கு எனக்கு இப்போ கொடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் ரெடி ராங். ஏன் நம்ம ராங்னு சொல்கிறோம்? ஏன்னா கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன் பற்றி நம்ம பார்த்தாக்கா தாய் தகப்பன் வெயிட் until they are going to move on, அதுக்கு பேருக்கு தான் நம்ம போய் கேட்போம். ஆனால் இப்போ இவரோட தகப்பன் வந்து நல்லா இருக்கிறாரு, ஹீஸ் வெல். அந்த பையன் போய் கேட்குறாரு. ஆனால் தகப்பன் என்ன செய்கிறாரு? அவரோட சொத்து அவர் எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. வாட் எவர் இஸ் பிலாங்கிங் டு த யங் பாய்
the father gives. அப்போ அவர் போயிட்டு எல்லாமே செஞ்சு காசுலாம் செலவழிச்சிட்டு திரும்பி 13, 14, 15 நீங்கள் படித்து வந்தீங்கன்னாக்கா you will see that he spent the money foolishly and he was coming back to his father's place. ஏன் திரும்பி தகப்பன் இடத்துக்கு வராரு? He spent all his money. அவர் காசு பணம் எல்லாமே பைத்து கொண்டு he didn't have now a place to stay. சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே அவருக்கு கிடையாது. ஸோ he got this one job. அவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சிச்சு. என்ன ஒரு ஜாப்னாக்கா பண்டிங்களை மேய்க்கிறது, tending the pigs. ஸோ அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது he saw a cob. ஆங்கிலத்தில் வயதத்தில் காப்ன்ட்டு போட்டிருக்கோம். தமிழில் எப்படி என்ன போட்டிருக்குன்ட்டு எனக்கு தெரியல. I think it was 14, 15, 16 somewhere around there. He saw the pigs eating cob. அப்போ அவருக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா அந்த பண்டி சாப்பிட்ற சாப்பாடு நான் சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆசை வந்துச்சான். அண்ட் தென் அது கூட கிடைக்கலையாம். அப்போ என்ன செய்கிறாருனாக்கா ஒரு யோசனை வருது இந்த சின்ன பையனுக்கு. என்ன வருதுனாக்கா என் வீட்டில் இருக்கிற என் தகப்பனோட வேலைக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, படுக்கிறதுக்கு நல்ல ஒரு மெத்தை கிடைக்குது, ஒரு நல்ல ரூம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அப்போ நான் என்ன செய்யணுன்னாக்கா திரும்பி என் தகப்பன்கிட்டயே போயிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் பிகமிங் ஹிஸ் சன் ஐ வில் பிகம் ஹிஸ் ஒர்க்கர் என்று சொல்லி அவர் போகிறாரு. அதுக்கு பிறகு நமக்கு எல்லாரும் தெரியும், இந்த பையன் போயிட்டு இருக்கும்போது when he is on the way going, தகப்பன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அந்த பையனுக்கு என்ன செய்கிறாரு, ஓடி கட்டி பிடிச்சி என்ன கொடுக்குறாரு, முத்தம்லாம் கொடுத்து நல்ல ஒரு அங்கியை கொடுத்து கைக்கு நல்ல ஒரு மோதிரத்தெல்லாம் கொடுத்து and he welcomes back the son not as a slave, ஒரு வேலைக்காரனாக அல்லாமல் but as a son. எல்லாமே பயிச்சுட்டு வந்துட்டாரு. சரி, இன்னைக்கு நான் கேட்குறேன், all of us at one point of time would have gone through taking shares from our family. நம்மளோட தாய் தகப்பனோட சொத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் would have gone through. வாலிபனாக இருந்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும், ரைட்? பட் லெட் மீ ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். உங்களுக்கு அந்த டைம் வரும்போது உங்களோட சொத்தை, உங்களோட ஷேர்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்பு திடீர்னு உங்களோட தகப்பன் உங்களோட தம்பி அழுது, அண்ணன் அழுது, அக்கா தங்கச்சி அந்த சரியான டைம் வரைக்கிட்டையும் அவங்க போயிட்டு கேட்டாங்கனாக்கா என்ன ஆகும் உங்களுக்கு? பிஃபோர் த ஆக்சுவல் டைம் கம்ஸ் ஃபார் them to go and ask, அதுக்கு முன்னே போயிட்டு கேட்டு எல்லா காசும் எடுத்துகிட்டு போயிட்டு வீணாக செலவு பண்ணி வந்தாக்கா வாட் வில் யூ ஃபீல்? என்ன ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? நீங்கள்லாம் முழிக்கிறது பார்த்தாக்கா நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் சொல்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்கள் சுகந்தி, சொல்லுங்கள். how will you feel? சொல்ல விரும்பலையா? சரி, யாரோ சொல்லுங்கள். how will you feel? பாவமாக இருக்குமா, கோவமாக இருக்கும்? எஸ் சுகந்தி. அப்செட். ரினிஷா கோவமாக இருப்பேன்ட்டு சொல்கிறாங்க, சுகந்தி அப்செட்டாக இருப்பேன்ட்டு சொல்கிறாங்க. வேறு anyone else? கவலையாக இருக்கும். ஓகே, அக்கா கவலையாக இருப்பேன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ யூ see upset. ரினிஷா என்ன சொன்னீங்க? கோவம், பாவம். we will go through many emotions. அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இது எல்லாமே நடந்ததுக்கு பிறகு இந்த சின்ன பையனோட அண்ணனுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்? சொல்லுங்கள், எப்படி இருந்திருக்கும்? கோபமாக இருந்திருப்பார். he would be filled with envy. ஏன் தெரியுமா? ஏய், அப்பா ஏற்கிறதுக்கு முன்னையே சொத்துலாம் வாங்கிட்டு போயிட்டு வீணாக்கிட்டு இப்போ நீ ஏன்டா திரும்பி வீட்டுக்கு வர? யோசிச்சிருப்பார். பைபிளில் போடல, ஆனால் யோசிச்சிருப்பார். he would have thought, சரி அவன் வந்தாக்கா கூட அப்பா அவனை வீடுக்குள்ளார விடக்கூடாதுன்னு யோசிச்சிருப்பார். ஆனால் இப்போ அப்பா என்ன செய்கிறாரு? பையனை ஒரு ஹக்கு கொடுத்து, நல்ல துணிங்கெல்லாம் கொடுத்து, மோதிரத்தெல்லாம் கொடுத்து. நீங்கள் வேதத்தில் 24வது அதிகாரம் எனக்கு படிக்கிறீங்களா?
22 24. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் 25 போயிட்டீங்க போதும். ஆல்ரைட், பாருங்க என்ன ஆகுது. தகப்பன் வந்து வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வரல. இப்போ தகப்பன் என்ன செய்கிறாரு? ஒரு செலிப்ரேஷன். என்ன செய்கிறாருனாக்கா 23வது வசனத்தில் படிக்கிறோம், and bring the fattened calf and kill it and let us eat and celebrate, for this my son was dead and is alive again, he was lost and now he is found, and they began to celebrate. பாருங்க, தகவல் என்ன செய்கிறாரு? ஒரு புதிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி செய்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அண்ணனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கோபமாக இருந்திருக்கும். வாருங்க இப்போ படித்து பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே, த டிஸ்டன்ஸ் தட் லுக்ஸ் லைக் ஃபெய்த்ஃபுல்னஸ். கவனித்துக் கொள்ளுங்கள், த டிஸ்டன்ஸ் தட் லுக்ட் லைக் ஃபெய்த்ஃபுல்னஸ். என்னோட தலைப்பு க்ளோஸ் பட் நாட் இன்சைட். ரைட், வசனம் 25 எனக்கு படிக்கிறீங்களா? அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு. ஆல்ரைட், தேங்க்யூ. அந்த வசனம் அப்படியே அங்கே வச்சுருங்க. Now you see, இவர் யார்? இப்போ 25வது வசனத்தில் படிக்கிறது யார்? நம்ம யாருன்னு பார்க்குறோம்? மூத்த அண்ணன். ரைட், த ஓல்டர் பிரதர், த ஓல்டர் சன். அவர் என்ன செய்கிறாருனாக்கா வசனத்தில் படிக்கிறோம், now his older son was in the field. எங்கே இருந்தார்? ஃபீல்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. Now எப்போதும் ரைட், ஒரு வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் பிள்ளைங்க இருப்பாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கும், அல்லது 2னா 2, 2, 3, 4, 5 ரிகார்ட்லெஸ். எப்போதும் பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க? சொல்லுங்கள். என்னமோ சொல்கிறீங்க, கேட்கல எனக்கு. ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைல்டு எப்படி இருப்பாங்க எப்போதும்? சரி, நீங்கள்லாம் சொல்லன்ட்டு தெரியும், நானே சொல்லிடுறேன். ஓகேயா? ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க என்று சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சைல்டு. ஓகே, எல்லோரும் பார்க்குற பார்வையை பார்த்தாக்கா, இல்லையே என் அண்ணன் அக்கெல்லாம் அப்படி இல்லையே என்று சொல்கிற மாதிரியே இருக்குது. ரைட், பரவாயில்ல. பட் யூஸ்வலி என்ன சொல்லுவாங்கனாக்கா, பிள்ளை வந்து வீட்டுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நவ் யூ சி இன் verse 25, அண்ணன் என்ன செய்கிறாரு? அண்ணன் வந்து ஃபீல்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ யூ சி த ஓல்டர் பிரதர் வாஸ் எக்ஸாக்ட்லி வேர் he was meant to be. He was exactly where he was meant to be. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. He was responsible, he was patient, and he was obedient to his father. இதுதான் அண்ணன். பட் நோட்டீஸ் சம்திங் ஓவர் ஹியர். ஹி வாஸ் இன் த ஃபீல்ட். முதல் காரியம் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோன்னா, இந்த வசனத்துலேருந்து 25வது வசனத்துலேருந்து, ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் இன் த ஃபீல்ட் ஒர்க்கிங் அண்ட் நாட் இன் த ஹவுஸ். வீட்டில் என்ன நடக்குது? இப்போ ஒரு செலிப்ரேஷன் நடக்குது வீட்டில். ஆனால் அண்ணன் எங்கே இருக்காரு? வீட்டில் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, he hears music. வசனத்தில் திரும்பி படிச்சு பார்ப்போமா? நான் படிக்கிறேன். And as he came and he drew near the house, he heard music and dancing. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருனாக்கா, அவரோட வேலைக்காரங்கக்கிட்ட கேட்குறாரு, என்ன நடக்குது? This is the first problem of the son. ஏன் தெரியுமா? இப்போ என் வீட்டுக்கு நான் போனேனாக்கா, இஃப் ஐ கோ டு மை ஹவுஸ், நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் சர்வீஸ் முடிந்த கையோட நான் என்ன செஞ்சிருவேனாக்கா, நான் சிரம்பானுக்கு திரும்பி போயிடுவேன். அப்போ நான் எப்போ திரும்பி வருவேனாக்கா, ஃப்ரைடே கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச கையோட தான் நான் திரும்பி வீட்டுக்கு வருவேன். இப்போ ஒரு ஃப்ரைடே ஈவினிங் போல் ஆயிரும்.
திரும்பி ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே, சண்டே ஈவினிங் சர்வீஸ் முடிஞ்சு திரும்பி நான் கிளம்பிடுவேன் சிரம்பானுக்கு. ஸோ ஐ ஒன்லி ஸ்பெண்ட் அபவுட் 2.5 days at home in a week. அப்போ பாருங்கள், என் வீட்டில் திடீர்னு ஃப்ரைடே சர்வீஸ் படிச்சுலாம் முடிச்சுட்டு வரும்போது என் வீட்டுக்கிட்ட நான் வரும்போது நிறைய காடி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன தெரியும்? வீட்டில் கெஸ்ட் இருக்காங்கன்ட்டு தெரியும். என் வீட்டுக்கு வெளியே ஒரு பந்தல் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன தெரியும்? வீட்டில் என்னமோ நடக்குதுன்ட்டு தெரியும். என் வீட்டு கேட், அல்லது ரொம்ப தூரமாலாம் போக வேண்டாம், என் வீட்டு கேட், ரைட், மெயின் கேட் திறந்துருந்துச்சின்னா எனக்கு என்ன தெரியும்? என்னமோ நடக்குதுன்ட்டு தெரியும். ஐ வில் நோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த அண்ணனுக்கு என்ன ஆகுதுனாக்கா, ஒரு பந்தி அவரோட சொந்த வீட்டில் நடக்குது. ஆனால் he did not know there was a celebration happening in his own house. Hallelujah. He doesn't recognize the sound and he does not recognize the celebration. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, this was not distance by location, but this was distance by relationship. தமிழில் நான் எப்படி சொல்ல போகிறேன்ட்டு எனக்கு தெரியல. I'll try my best. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய அண்ணனுக்கும் ஃபேமிலிக்கும் இட்ஸ் நாட் டிஸ்டன்ஸ் பை லொக்கேஷன். எல்லாமே நடக்குது வீட்டில். அண்ணனுக்கும் தெரியும் எல்லாமே நடக்குது, அண்ணனுக்கு தெரியல என்ன நடக்குதுன்ட்டு, பட் he was there. So he was there by location, but relational wise தூரமாக இருந்தார் அவர் ஃபேமிலி கூட. ஹல்லேலூயா. புரியுதா? He was close in proximity, but he was far from them. Now, என்னோட செமினரி ஸ்டடீஸ் நான் செஞ்சுக்கிட்டு வரும்போது many of us will expect செமினரின்னு சொன்னாக்கா எல்லாரும் தெய்வ பயத்தோட செமினரியில் இருப்பாங்கன்ட்டு. அப்போ அந்த காட் ஹவுஸ் தாண்டி நான் போனேனாக்கா என்னவா இருக்கணும்? நான் ஒரு இன்னசென்டான ஒரு பையனாக இருக்கணும்ன்ட்டு. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் இப்போ ஒரு 3 வருஷமாக தியாலஜிக்கல் ஸ்டடி செஞ்சுக்கிட்டு வரேன். செமினரி இட்ஸ் எ பிளேஸ் வேர் பீப்புள் லேர்ன் எவ்ரி சிங்கிள் திங். தியாலஜிக்கலாக கிடையாது, பட் தே லேர்ன் கேரக்டர் டெவலப்மெண்ட், தே லேர்ன் ஒபீடியன்ஸ், தே லேர்ன் எவ்ரி சிங்கிள் திங் இன் செமினரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, செமினரி பார்த்தீங்கன்னாக்கா சில சமயத்தில் நீங்களே யோசிப்பீங்க, உண்மையிலே நான் செமினரியில் இருக்கேன்னா அல்லது நான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கேனான்ட்டு யோசிப்பீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, என்னோடய பாய்ஸ் டாமில், ரைட், ஃபீமேல் டாமில் எனக்கு தெரியாது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு. பட் பாய்ஸ் டாமில் பார்த்தீங்கன்னாக்கா, there's 3 levels for the boys dorm. அப்போ எல்லா லெவல்லையும் 2 டாய்லெட், 2 செப்பரேட் டாய்லெட்ஸ், கியூபிக்கல்ஸ் நிறையா இருக்கும் ஈச் டாய்லெட்டில். அப்போ என்ன செய்வாங்கனாக்கா, வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃப்ளோர் லீடர்ஸ் வச்சுருக்கோம். ஃப்ளோர் லீடர்ஸ் என்ன செய்வாங்கனாக்கா, ஓகே இன்னைக்கு இந்த வாரத்துக்கு இவன் சிங்கியை கழுவணும், இவன் டாய்லெட்டை கழுவணும், இவன் பாத்ரூமை கழுவணும், இவன் மோப்பு பண்ணணும், இவன் இது செய்யணும் அது செய்யணுன்ட்டு எல்லாமே போட்டுருவாங்க. ஆனால் அந்த வாரத்தில் அந்த வேலை நடக்காது. ஹல்லேலூயா. அந்த வாரத்தில் அந்த வேலை நடக்காது. இட் won't happen. சிலவங்க செய்வாங்க, சிலவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு there was a huge commotion that happened in the dorms. எதுக்குனாக்கா, நான் சொல்கிறேன் எதுக்கு. நம்மளுக்கு டாம்குள்ளார பேண்ட்ரி இருக்குது. இப்போ அந்த பேண்ட்ரியில் வந்து சம்பா போடுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, ரைட். நீங்கள் கிச்சனுக்கு போனீங்கன்னாக்கா என்ன இருக்கும்? முக்கியமாக அங்கே சம்பா இருக்கும். நீங்கள் சமைக்கிறீங்களோ சமைக்கலையோ சம்பா இருக்கும். ஏன்? பிஸ்கட் சாப்பிட்டாக்கா அங்கே போயிட்டு வீசணும். அப்போ நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, அதுக்கும் ஒரு டியூட்டி ரோஸ்டர் இருக்குது, யார் சம்பா அந்த அன்னைக்கு எடுத்து போடணுன்ட்டு. ஒரு செமஸ்டருக்கு அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. ஓகே இன்றைக்கி இவன் செய்யணும், இன்றைக்கி அவன் செய்யணும், நாளைக்கு அவன் செய்யணும்ன்ட்டு. அப்போ we realize that sometimes a few of them don't throw the rubbish. இப்போ வீசாமல் சம்பா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நாரும். அப்போ அந்த சம்பா வீசாமல் இருந்து ஒரு 2-3 நாள் வீசாமல் இருந்து நாரும். சில சமயத்தில் மெகட்ஸ்லாம் வந்துடும். அப்போ ஒரு மீட்டிங் வச்சாங்க, ஏன் சம்பாவை வீச மாட்டீங்கன்ட்டு. சாரி, த டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மீட்டிங் வச்சார்.
ஏன் சம்பாவை வீச மாட்டீங்கன்ட்டு. அப்போ ஒரு 2-3 செமினியர்ஸ் வந்தாங்க. என்ன சொன்னாங்கனாக்கா, பாரு நான் வந்து பென்ட்ரியனா பாய்க்கவே கிடையாது. நான் சாப்பிட போகிறேன்னா நான் வெளியே போயிடுவேன், அல்லது கேன்டீனுக்கு போயிடுவேன், அல்லது என் ரூம்லேயே நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அப்போ நான் பென்ட்ரியை பாய்க்கிறது கிடையாது. அப்போ எதுக்கு நான் சம்பாவை எடுத்து போய் வீசணும்? ஏன் சம்பா அதில் இல்லை, எதுக்கு நான் சம்பாவை போய் வீசணும்? அப்போ அந்த மாதிரி ஒரு கொமோஷன் வந்துச்சு. அப்போ டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னார்னாக்கா, சரி இதுக்கு பிறகு பென்ட்ரியில் சம்பா போடவே தேவையில்லை, நீங்கள் ரூமுக்கு வெளியவே உங்களுக்கு வேணும்னா உங்களோட சொந்த சம்பாவை வச்சுக்கிட்டு பைக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அதுலேயே சம்பா போட்டு நீங்களே சொந்தமாக போய் வீசிடுங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பிரச்சனை, டாய்லெட்டுன்ட்டு நான் அதை சொன்னேன்ல, க்ளீன் பண்ண மாட்டாங்கன்ட்டு. சில சமயத்தில் டாய்லெட்டுக்கு போவாங்க. டாய்லெட்டுக்கு போனாக்கா நம்ம என்ன செஞ்சாக்கா கூட, whether we go for number 1 or number 2, நம்ம என்ன செஞ்சாக்கா கூட நம்ம பயிற்சி முடிந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், சுத்தம் பண்ணுவோம், we are clean. ஆனால் சிலவங்க இருப்பாங்க எல்லாமே தெரிச்சு போயிருக்கோம், அப்படியே ஃப்ளஷ் பண்ணாமே வந்துடுவாங்க. ஸோ யூ see, seminary is an interesting place. You know why? It builds your character. It builds your obedience. It builds your patience. நான் சொல்லும் போது நல்லா ஜோக்காக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, யோசிப்பீங்க ஐயோ என்ன செமினரி இப்படி இருக்கா. பட் இட் பில்ட்ஸ் எவ்ரி சிங்கிள் திங் ஃபார் செமினரியன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இதெல்லாம் என் ஜேர்னல் என்ட்ரியில் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஐ ரியலைஸ்ட் ஒன் திங். நான் எப்போதும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் எழுதிக்கிட்டு அது ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது I always go to him and I write my personal things. But I never see an actual relationship with God. நான் ப்ரே பண்ணுறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜேர்னலிங் பண்ணுறேன், but I never actually see a relationship with God. எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு பிரகாரமாக மை அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த டைமில் என் ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஐ மெசேஜிங் மை ஃப்ரெண்ட், இது இன்னைக்கு செஞ்சேன், இது நான் இன்னைக்கு செஞ்சேன், இன்னைக்கு நான் அது செஞ்சேன், இவன் என்னை பார்த்து இப்படி பேசுனா, டாமில் வந்து சண்டை நடந்துச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் திஸ். பட் ஐ நெவர் ஆக்சுவலி ஹேட் a relationship with God. I'm not talking about studying him. ஸ்டடிங்ட்டு சொன்னாலே நீங்கள் செமினியர்னா அடிச்சிக்கவே முடியாது. ஏன் காலையில் 3 மணி நேரம் கிளாஸு, மத்தியானம் 3 மணி நேரம் கிளாஸு, சில சமயத்தில் ராத்திரியும் 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், 7:30 10:30 வரைக்கும். ஸோ if you're talking about studying about Christ, நீங்கள் ஒரு செமினேரியனை நீங்கள் வெட்டிக்கவே முடியாது. So I'm not talking about studying about him, I'm not talking about talking to him, I'm not talking about even serving him. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சபையில் 2 பேர் இருக்கோம், நானும் இன்னொரு பாஸ்டர் ஜான் சிரம்பன் சபையை பார்த்துக்கிறாரு. ரைட், நம்ம 2 பேரும் படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் போது we serve him on a Sunday. சண்டே வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம எஸ்டிஎம்குள்ளார போயிட்டோன்னே மறுபடியும் டியூஸ்டே செப்பல் இருக்கும், மறுபடியும் தேர்ஸ்டே செப்பல் இருக்கும், மறுபடியும் ஃப்ரைடே செப்பல் இருக்கும். திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோன்னே சண்டே நம்ம ஊழியத்தை செய்யணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செமினியன் பற்றி பேசும்போது வெட்டிக்கவே முடியாது. ஸோ ஐ வாஸ் டூயிங் எவ்ரி சிங்கிள் திங் ஃபார் காட், பட் I did not have a relationship with him. Hallelujah. I was studying him, I was praying, I was doing my own devotion, I was attending chapel services, I was attending our services, but I did not have a relationship with him. Now, you can build your life around God and still be distant from God. நம்ம வாழ்க்கையை வந்து ஆண்டவர் சுற்றி நம்ம பில்ட் பண்ணலாம், but we can still be distant from God. Some of us can say, நான் எப்போதும் ஃபீல்டில் தான் இருக்கிறேன், ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு. You can say, I'm always doing something for God.
or you can say I'm always serving God. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், அல்லது சல்குரு மினிஸ்ட்ரி நான் செய்கிறேன், அல்லது புதன்கிழமை சர்வீஸ் வந்தாக்கா நான் ஏதோ ஒரு இதில் பங்கு பெறுறேன், சர்ச் வைக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நான் ஈடுபடுறேன்ட்டு நீங்கள் சொல்லலாம். But we stopped listening close enough to recognize God's voice. நான் ஒரு சிறிய ஒரு பையனாக இருக்கும் போது ஐம் இன்வால்வ்ட் இன் அவர் இங்கிலீஷ் மினிஸ்ட்ரி. நம்மளோட ஆங்கில மினிஸ்ட்ரியில் நான் இன்வால்வ்டாக இருக்கேன். நம்மளோட ஆங்கில மினிஸ்ட்ரி வந்து இப்போ ஆரம்பித்து 8 வருஷமாக ஆயிடுச்சு, 8 years. அப்போ நான் வந்து எவ்ரி டைம் எங்கே ஒரு மினிஸ்ட்ரி இருந்தாக்கா கூட, ஏதோ ஒரு வேலை இருந்தாக்கா கூட நான் எப்போதும் சர்ச்சில் தான் இருப்பேன். அண்ட் தென் ஒன் டே ஒரு அங்கிள் என்னை வந்து கேட்டார், ஏய் நீ என்னடா இந்த வயசுலேயே நீ ஃபுல்லாக அப்படியே சர்ச்சிலே கிடக்குறான்ட்டு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அங்கிள் இதெல்லாம் எனக்கு பழகியாச்சு அங்கிள், ஐ டூ திஸ் ஃபார் காட் சின்ஸ் ஐ வாஸ் யங். இப்போ அந்த அங்கிள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், அப்படின்னா you can be working for God 24/7, but don't forget there's a difference between serving God and working for God. Don't forget that there's a difference between working for God and serving God. Hallelujah. And that actually taught me something important. Yeah, Dharma, I was not hearing the voice of God. Hallelujah. என்னோட இரண்டாவது பாயிண்ட் படிப்போமா, 28 30 வரை. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை யாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் ஆகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். என்னோட இரண்டாவது பாயிண்ட், the anger that revealed the heart. இப்போ பாருங்க, he said, இந்த வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னாக்கா, he became angry and refused to go in. The elder brother didn't just feel angry, ஆனால் என்ன செய்கிறாருனாக்கா, he refused to go in to the house. He refused to go in. And when he speaks, அவர் பேசும்போது 3 காரியத்தை அவர் சொல்கிறாரு. இந்த வசனத்தில் நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போய் படித்து பார்க்கலாம். 3 காரியம் சொல்கிறாரு. All these years I've been slaving for you, you have never gave me this son of yours என்று சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, இந்த பெரிய அண்ணன், இந்த அண்ணனோட ரிலேஷன்ஷிப் தகப்பன் கூட பார்த்தீங்கன்னாக்கா, his relationship was on a certain level. His obedience with his father was never relational. அவரோட obedience வந்து ரிலேஷனலான ஒரு obedience கிடையாது, but it was a transactional obedience. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, என் தகப்பனுக்கு நான் போய் வேலை செஞ்சாக்கா என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். என் தகப்பனுக்கு நான் போய் இது செஞ்சாக்கா எனக்கு ஒரு ஷெல்டர் கிடைக்கும். என் தகப்பனுக்கு அது செஞ்சாக்கா எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு மெத்தை கிடைக்கும். So the older brother's obedience was only because there was a transaction. பெரிய அண்ணனுக்கு ஏன் அவரோட தகப்பனோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தாருனாக்கா, there was a transaction. நான் இது செஞ்சேனாக்கா அவர் எனக்கு இது கொடுப்பாரு. It wasn't because of a relationship between him and the father. Hallelujah. Amen. அப்போ plain wordsல சொல்கிறதா இருந்துச்சுனாக்கா, he wasn't serving his father out of love. லவ்க்காக அவர் சர்வ் பண்ண கிடையாது, ஆனால் he was serving because points system. இது செஞ்சாக்கா திக், இது செஞ்சாக்கா திக், அவ்வளோதான். Now I would like to share a story. என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு காரியம் வாங்க போனார்.
he wanted to buy a car. Right, younger boy from me. என்னோட ஒரு கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் யங்காக இருப்பார். அப்போ காடி வாங்குறதுக்கு முன்பு he wanted to just buy a second hand car. காடி வாங்குறதுக்கு முன்பு வந்து அண்ணா இந்த காடி ஓகேயா, அந்த காடி ஓகேயா, இந்த காடி மேலே ஆசையாக இருக்குண்ணா எனக்கு சின்ன வயசுலேருந்து, ஆனால் மெயின்டெனன்ஸ் எப்படிண்ணா இருக்கும், இது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நானும் எல்லாம் கொஞ்சம் சொல்லி முடிந்த கையோட நான் சொன்னேன், டேய் ஆனால் இருந்தாலும் நீ போயிட்டு ப்ரே பண்ணா, நீ போய் ப்ரே பண்ண, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்ட்டு பாரு அப்போ இவர் என்ன செஞ்சாருனாக்கா போயிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தார். காடியை அவசரத்தில் வாங்கலை, அவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தார். ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 6 months to 8 monthsக்கு பிறகு சரி இதுதான் காடின்ட்டு சொல்லி அவர் போய் வாங்கினார். சந்தோஷமாக இருந்தார். ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு சந்தோஷமாக இருந்தார். அதுக்கு பிறகு காடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்லாம். செகண்ட் ஹேண்ட் காடியில் வர பிரச்சனையே இதுதான், மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம். என்ன நடக்க போகுது, எப்போ எது நடக்க போகுதுன்ட்டு தெரியாது. அப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய செலவு, ஒரு 6 to 8,000 திடீர்னு செலவு பண்ணுறதா இருந்துச்சு காடியை செய்கிறதுக்கு. அப்போ அந்த காடியை செய்கிறதுக்கு திடீர்னு அவ்வளோ பெரிய செலவு வரும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா கோபமாயிட்டார். என்னால் என் காடி இப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க இந்த காடி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். He was so angry, he was so furious, he was so frustrated. And then I called him and I said, you see, நீ ஏதோ ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்பு நீ போய் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ண. யூ ப்ரே டு காட். ஆண்டவருக்கு he knows what is best for us. இப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் நீ செஞ்சனாக்கா he knows what is best for us. So why are you acting so irrationally என்று கேட்டேன். அப்போ அந்த டைமில் ரொம்ப தான் கோபமாகிட்டு இருந்தார். And then he came to his senses. Why am I actually angry? Why am I actually angry? You see, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. whether it's immediate response or whether it's a delayed response, ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பதிலுக்கு நம்ம செவி கொடுக்குறோமா இல்லையான்ட்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்னைக்கு. Amen. Sometimes the clearest indicator to our heart is how we act when things go left. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாம் நல்லா தான் இருக்கும்போது ஐயோ என்ன ஒரு வாழ்க்கையான்னு யோசிப்போம். திடீர்னு ஏதோ தப்பாக நடந்துருச்சுனாக்கா அப்போ தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட எப்படி இருக்குன்ட்டு தெரிய வரும். Only then we will know how our relationship with God is. Now, we need to remember one thing. ஒரு 4-5 years back நான் ஒரு காரியத்தை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனாக்கா, we need to remember 3 things. God doesn't owe us anything. We don't deserve whatever God is giving us. மூன்றாவது, we earn something only because God has blessed us. Hallelujah. This is something that I learned, especially the first thing. ஏன் தெரியுமா, நம்ம ஜெபத்துக்கெல்லாம் நம்ம போகும்போது நான் எப்போதும் என் பிரசங்கத்தில் நான் சொல்வேன், ஜெபத்துக்கு நான் எப்படி போவோன்ட்டு சொல்வேன், ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டோட வச்சுக்கிட்டு போவோம். என்னத்த ஆண்டவரே எனக்கு இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் அது செய்யணும், என் வேலையில் என் அசைன்மெண்ட் ஒன்றும் என் கொடுத்த டாஸ்க்கு ஒன்றும் முடிக்கல, நாளைக்கு என் பாஸ்காரன் கேட்கக்கூடாது, ஆண்டவரே என் பள்ளிக்கூடத்துக்கு நான் போகும்போது என் ஹோம்ஒர்க் நான் ஒன்றும் செஞ்சே முடிக்கல, நாளைக்கு டீச்சர் கேட்கக்கூடாது, இது அதுன்ட்டு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். Our prayers has become so self-centered. நம்ம ஆண்டவரை துதிக்கிறது கிடையாது. We don't worship God. Our prayers has become so self-centered prayers. Hallelujah. And that is not a language of a son. That's a language of a stranger. But பாருங்க, இந்த அண்ணன் என்ன செய்றாருனாக்கா, தகப்பன் கிட்ட அப்படி பேசும்போது it wasn't a language of a son but rather a stranger. இப்போ இன்னைக்கு நம்மளோட லாங்குவேஜ் ஆண்டவர் கூட எப்படி இருக்குது? How is our language, our relationship with God?
கடைசியாக என்னோட 3வது பாயிண்ட் பார்ப்போமா? வசனம் 31லேருந்து 32. The tragedy of being near but never known. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. உன் சகோதரன் ஆகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். Alright, you see, my son, you are always with me and everything I have is yours என்று சொல்றாரு. அங்கே தகப்பன் வந்து சண்டை போடல பையன் கூட. தகப்பன் வந்து அவரோட பிஹேவியரை கரெக்ட் பண்ணல. ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் தகப்பன், எவ்ரிதிங் ஐ ஹேவ் இஸ் யோர்ஸ். தகப்பன் என்ன சொல்கிறாருனாக்கா, he restores the identity of the son. டேய் வாடா, நீ என் பையன்டான்ட்டு அந்த தகப்பன் சொல்கிறாரு, யூ ஆர் மை சன். அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னாக்கா, அந்த பையனுக்கு பையனுக்கு எல்லாமே இருந்தே he did not know he had it all. He had everything, but he did not know he had it all. வசனம் 32க்கு பிறகு வசனம் 33 கிடையாது வேதத்தில். We don't have verse 33 over there. ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, நம்மளுக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ட்டு நமக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் வேர் யூ அண்ட் ஐ கம் இன். வசனம் 33, 34, 35, 36 இஸ் நம்மளோட சொந்த வாழ்க்கை. இட்ஸ் அவர் லைஃப். வசனம் 32 முடியுது. என்ன சொல்லுதுனாக்கா, இட் வாஸ் ஃபிட்டிங் டு செலிப்ரேட் 31லேருந்து படிக்கிறேன். அண்ட் he said to him, son, you are always with me and all that is mine is yours. It was fitting to celebrate and be glad, for this brother was dead and is alive. He was lost and now is found. அப்படியே முடியுது. வசனத்தில் போடல. திரும்பி அந்த அண்ணன் வந்து வீட்டுக்குள்ளார போனாரா, திரும்பி அந்த அண்ணன் வந்து அவரோட தம்பியை forgive பண்ணாரா, ஒன்றுமே போடல. Hallelujah. And that is where you and I come in to feel. அப்போ you and I are the older brother. நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த பெரிய அண்ணன் மாதிரி தான் இருக்கிறோம். நான் என் ஜேர்னல் அந்த அன்னைக்கு நான் ராத்திரி எழுதி முடியும் போது நான் என்ன செஞ்சேனாக்கா, ஐ ரோட் ஒன் மோர் லைன். இன்னொரு லைன் நான் எழுதினேன். நாட் அபவுட் வாட் ஐ அச்சீவ்ட், நாட் அபவுட் வாட் ஐ டிட், பட் ஜஸ்ட் a honest line in my journal. God, I don't want to just work for you, but I want to know you. I don't want to work for you, but I want to know you. Hallelujah. Some people run from God and come back. நிறைய நேரத்தில் நிறைய சபைக்கு நம்ம போய் பார்த்தோம்னாக்கா, நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஓடிடுறாங்க. ஆண்டவர் விட்டு தூரமாக ஓடிடுறாங்க. பிறகு ஆண்டவர் கூப்பிடும்போது திரும்பி வந்துடுறாங்க. நிறைய பேர் கண்ணில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஐயோ இவங்க ஓடிட்டாங்க பாரு, திரும்பி வராங்க. பட் நான் சொல்கிறேன், அது கூட பரவாயில்ல. யூ நோ வாட்ஸ் மோர் ஸ்கேரி? நம்ம நிறைய நேரத்தில் சபையிலேயே தான் நம்ம உட்காந்துருப்போம், சபையில் தான் நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருப்போம். பட் we don't have a relationship with God. Hallelujah. வாங்க அப்படி எழுந்து நிற்போம். முடிக்கும் போது இன்றைக்கு ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். Will you be coming in to the house of your father? இன்றைக்கு ஆண்டவரோட வீட்டுக்குள்ளார நம்ம போகிறோமா? Are we really coming into the house of the father? அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து